நிறைய பேர் அறிவை தேடுவதை ஒரு பகுதியிலும் இறைவனது தௌஃபீக் இறைவனுடைய அருளை இன்னொரு பகுதியில வச்சுக்கிறாங்க. இது ரெண்டும் சேராம கிடைக்கிற எந்த அறிவிலும் பரக்கத் இருக்காது. இது ரெண்டும் சேராமல் கிடைக்கக்கூடிய எந்த அறிவிலும் பரக்கத் நிச்சயமாக இருக்காது. காரணம் அந்த இறைவனுடைய தௌஃபீக் இல்மு மட்டும்தான் என்று சொன்னால் இல்மு மட்டும்தான் சொல்லி இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது இது போன்ற குழப்பங்களை மிகவும் ஆழ்ந்து அதாவது கையாண்ட அறிஞர்கள் ஒருவர் இமாம் இப்னுல் ஜௌஸி, இப்னுல் கையிம் அல் ஜௌஸி அல்ல, இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அவர் சொல்லுகிறார், நான் பல ஹதீஸ்களை அறிஞர்களோடு உட்கார்ந்து இருக்கிறேன். ஃபயக்தாபூன் அன்னாஸ், மக்களை பத்தி என்ன செய்வாங்க, சிலரை சொல்றாரு குறிப்பிட்டு புறம் பேசுவார்கள். இவர் என்ன ஃபுல்லா, இவர் வந்து பொய்யர், இவர் வந்து நல்லவர் இல்லை, இவர் சரி வர மாட்டார், புறம் பேசுவார்கள். புறம் பேசிவிட்டு ஃபயுஹ்ரிஜூனஹா மக்ரஜல் ஜர்ஹ் வ தஅதீல், அதை வந்து ஹதீஸ்களை விமர்சனத்தில் ஒரு பகுதி அப்படின்னு அதை என்ன செய்வாங்க சொல்லிக் கொள்வாங்க. அவர்களிலிருந்து நான் எந்த பிரயோசனமும் அடைந்தது கிடையாது. ஆனால் சில கொஞ்சம் அறிவு படைத்த மக்களிடத்தில் நான் என்ன செய்திருக்கிறேன், உட்கார்ந்திருக்கிறேன். அவர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள், ஆனால் அவர்கள் மூலம் நான் அடைந்த பிரயோசனம் பெரும் பிரயோஜனம் ஈமான்ல நான் என்ன செஞ்சிருக்கிறேன் பலன். ஆனா அறிவோடு ஒப்பிட்டு அவங்க கொஞ்சம் அறிவுடையவர்களாக என்ன செய்வார்கள் இருப்பார்கள். அதாவது படித்த அறிவை வைத்து தங்களை பயன்படுத்திக் கொண்டவர்கள், படித்த அறிவை வைத்து தங்களை பயன்படுத்திக் கொண்டவர்கள். அப்படி என்று சொன்னால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர், அல்லாஹ்வுடைய பரக்கத், அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அல்லாஹ்வுடைய அந்த இது இல்லாமல் இங்க கிடைக்கக்கூடிய எந்த அறிவுல என்ன செய்யல, சும்மா அறிவு கூட்டிட்டு போகும். கேட்டா சரமரான் பேசுறதுக்கு தெரிஞ்சிருக்கும், இவருக்கு எல்லா தகவலும் தெரிஞ்சிருக்கும், இவர் என்ன சொல்றாரு, இவர் என்ன சொல்ற எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா எந்த பிரயோஜனம் இருக்காது. சுஃபியான் அத்-தௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவு தேடுகிற நேரத்தில் அவருடைய தாய் வறுமையில இருக்கிறாங்க. மகனே, நான் உனக்கு அறிவுக்கு நான் செலவழிக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயம், நீ 10 செய்தி எழுதிட்டான்னு சொன்னால், எப்படி 10 ஹதீஸை எழுதிவிட்டான்னு சொன்னால் ஒன்னுல ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பாரு. இல்லை என்று சொன்னால் ஃபஅலம் அறிந்துகொள் ஃபஇன்னஹு லா யன்ஃபஉக், அது உனக்கு பிரயோஜனம் தராது. பல் யதுர்ருக், உனக்கு வந்து பாதிப்பை தான் என்ன செய்யும், அது கொண்டு வந்து சேர்க்கும், உனக்கு பிரயோஜனத்தை அது தராது. 10 ஹதீஸுக்கு இன்றைக்கு புகாரி, முஸ்லிம், திருமி, நஸர் மொழிபெயர்ப்பு எல்லாம் வச்சுக்கிறது, எல்லா போட்டோஸ்ல எல்லாம் இருக்குது. ஆனா எங்களுக்கு எந்த பிரயோஜனம் என்னது, குர்ஆனை எந்த பிரயோஜனம் தந்தது கிடையாதுன்னு அர்த்தம் என்ன, இறைவனுடைய கில்லத்து தௌஃபீக், இறைவனுடைய அந்த தௌஃபீக் என்பது இல்லை. இது வந்து நீங்க பொதுவாக இன்றைக்கு காணக்கூடிய முக்கியமான ஒரு விளைவு. வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால், அதாவது அறிவு வந்து நிறைய பரவி இருக்குது, ஆனால் அதை கொண்டு அமல் செய்யக்கூடிய அந்த பண்பாடு வந்து மிகவும் குறைவாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அடிக்கடி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நல்ல விஷயங்களை கேட்பதற்கான சூழல், நல்ல விஷயங்களை கேட்பதற்கான சூழலை ஏற்படுத்தி அந்த சூழல் வந்து ஒரு பரக்கத்து பொருந்திய இல்மு தேடுகிற ஒரு சூழலாக என்ன செய்யணும், அது இருக்கணும். வெறுமனே அறிவை சுமந்த இந்த அதாவது வெஸ்டர்ன் நாலேஜ் எடுக்கிற மாதிரி சும்மா தனியாக அப்படி உரிச்சனை செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. இப்போ என்ன எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா, அதுல முக்கியமான பாயிண்ட் வந்திருக்கு, முக்கியமான தகவல் வந்திருக்கு, இதுல 4 பாயிண்ட் இருக்கு, இதுதானே நினைக்கிறாங்களே தவிர அது வந்து என்ன மாற்றம் ஏற்படுத்தி நான் என்ன செய்கிறேன் என்பதை யோசிப்பவர்கள் அதிகமாக குறையும். நீங்க நிறைய பாருங்க, அதாவது இந்த பகுதி மிகவும் குறைவாக இருப்பதை பார்க்கிறோம். தன்னில் என்ன மாற்றம் ஏற்படுத்தும் என்பது, இது இல்லாமல் காணப்படுகின்ற எந்த உறுதியும் நான் பின்னால சொல்கிறேன் எப்படி காணாம போயிரும் சொல்லி, அப்படி ஒரு காணல் நீர் மாதிரி போயிடும். உறுதி என்ற பகுதிக்கு மிக முக்கியமான விஷயம் தௌஃபீக்கோடு சேர்ந்த இறைவனது ரஹ்மத்தோடு சேர்ந்த மார்க்க அறிவு. அப்ப அல்லாஹ் தஆலா எங்களை கேட்க வைக்க வேண்டும், அதுல இறைவனது ரஹ்மத் இருக்க வேண்டும், அதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்க வேண்டும். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்தி. எதுக்கு? திக்ர் செய்வதற்கு, நல்ல முறையில் வணங்குவதற்கு, நன்றி செலுத்துவதற்கு அல்லாஹ்வுடைய உதவி என்ன செய்யணும் வேண்டும். அதே ஒரு இபாதத், அந்த இபாதத்தை செய்வதற்கு இறைவனுடைய அந்த உதவி என்ன தேவை என்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப நாம் எங்களது பிரார்த்தனைகள் யா அல்லாஹ் அறிவை தா என்று கேட்டிருப்போம், அறிவை தேட எனக்கு உதவி செய் என்பதை நம்ம நினைச்சிருப்போமா? பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அப்ப எனவே இந்த தௌஃபீக் என்ற விஷயம் மிக முக்கியமான ஒரு பகுதி இன்றைக்கு நிறைய என்ன இது அதாவது இல்லாமல் போயிருப்பதை பார்க்கிறோம். முதல் அம்சம் எது? அறிவை தௌஃபீக்கோடு பரக்கத்து பொருந்திய சூழலில் தேடக்கூடிய வாய்ப்புகளை நிறைய தேடி போறது, நிறைய தேடி. உங்களுக்கு தெரியும், ஹதீஸ்ல இந்த மஜ்லிஸுடைய சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு செய்தி, ஒருவர் இந்த மஜ்லிஸ்ல இருக்கிறார், அவர் இந்த தேவைக்காக வரல, இந்த மஜ்லிஸுடைய தேவைக்காக வரல, எதுக்காக வந்தாரு? ஒரு ஆளை சந்திக்க வந்தாரு. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றா? இவர்களோடு அமர்கின்றவர்கள் எப்பயும் நஷ்டமடைய மாட்டார்கள், கெட்டு போக மாட்டார்கள். அப்படிதான் என்ன, ஒரு நல்ல மஜ்லிஸுக்கு வருவதில் உள்ள பரக்கத், அது நல்ல மஜ்லிஸுக்கு வருவதுள்ள பரக்கத். இல்மு இருந்தாலும் அந்த இல்முடைய சூழல் ஒரு பரக்கத். இதை நீங்க திருப்பி திருப்பி எப்பயும், அதாவது நான் சொல்வதற்கான காரணம், மீடியா என்று அப்படியே பின்னால ஓடி முழுசா காணாம போயிடக்கூடாது, முழுசாக இந்த நிஜ உலகத்தை விட்டு போய் அப்படியே அந்த சைபர் வேர்ல்ட்ல தெரிஞ்சிட்டு இருக்க கூடாது. இங்க இப்படி ஒரு உலகம் ஒன்று இருக்குது, அந்த இந்த பரக்கத்து எங்க என்ன செய்யாது,
கிடைக்காது. இது ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 3 விஷயங்களை உள்ளடக்கி இந்த அம்சம். இரண்டாவது, அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மார்க்க உறுதி என்கின்ற அம்சம் இருக்கிறது. சபாத் அல தீன், இஸ்திகாமா, மார்க்கத்தில் உறுதியாக இருத்தல், மார்க்கத்தில் நிலையாக இருத்தல் என்ற பகுதி இருக்கிறதே, இது கூட சரியாக புரிந்து கொள்ளப்படாத ஒரு தன்மை நீங்கள் பல இடத்துல பார்க்கலாம். சிலர் என்ன நினைக்கிறாங்க என்று சொன்னால், கொள்கையில் உறுதியாக இருத்தல் இருக்கிறதே அது மட்டும்தான் உறுதியை நினைக்கிறாங்க. சிலர், எல்லாரும் இல்ல, எல்லா இடத்துல சிலர் அப்படி நினைக்கிறாங்க, கொள்கையில் உறுதியாக இருத்தல். ஆனா மத்தபடி இருக்குது அந்த கொள்கையை வெளிப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள். எங்களுக்கு தெரியும், அகீதால நாம படிக்கக்கூடிய விஷயம் என்ன, ஈமான் என்றா என்ன, செயலையும் என்ன செய்யணும், வெளிவரணும். செயல் இல்லாத ஒரு ஈமான் பூரணமான ஈமானாக என்ன செய்யாது, இருக்காது. செயல்ல வெளிவரும். எனவே அகீதால ஒரு பகுதி என்ன, கொள்கையில உறுதியாக இருக்கிறவர் உண்மையில உறுதியாக இருந்தால் எதுல வெளியாகும், செயல்ல வெளியாகும். ஆனா இன்றைக்கு ஒரு சமுதாயத்தை நீங்க பார்க்கலாம், கொள்கையில உறுதி என்பது அவங்கள்ட்ட விளங்குதுதான், ஆனா தொழ இயலாது. தொழுவது என்று சொன்னால் ஒரு 5 நிமிஷம் எழும்பி நின்று தொழுகிறது இருக்குதே, அப்படி ஒரு பாரமான விஷயம். ஈவினிங்ல போய் நல்லா எக்ஸசைஸ் எடுத்து வெயிட் எல்லாம் அடிச்சுட்டு வந்து தூக்குறவருக்கு ஒரு பெட்ஷீட்டை தூக்கிக்கல அளவுக்கு என்ன செய்யும், சற்றியான வெயிட்டா இருக்கும். சுபகுல எல்லாம் தூக்கிப்பாரு, இதை தூக்க இயலாது. அந்த அளவுக்கு வெயிட்டான மாதிரி இருக்கும், என்ன செய்யும், அவருக்கு இருக்கும். இதனால போய் என்ன செய்ய மாட்டாரு, ஒரு 2 ரக்காத் எழும்பி தொழுவது இல்லை. ஆனா அவரோட மனசுல ஒரு திருப்தி, நான் கொள்கையில உறுதியாகிறேன், நான் கொள்கையில் உறுதியாக இருக்கிறேன். நீங்க எங்கேயும் பார்க்கலாம், இஸ்லாம் கொள்கையில் உறுதி என்ற பகுதியை அகீதா வேறு இபாதத்து வேறு அப்படின்னு பிரிச்சது கிடையாது. மார்க்கத்தில் உறுதி, மார்க்கத்தில் உறுதி என்ன, நீ கொண்ட நம்பிக்கையிலும் உறுதி இருக்க வேண்டும், அந்த நம்பிக்கை அடிப்படையில் வெளிப்படணும். இல்லை என்று சொன்னால் என்ற நயவஞ்சகம் இருக்கின்ற அர்த்தம். நான் சொன்னபடி எனது செயல்பாட்டில் அது வெளிப்படவில்லை என்றால் நயவஞ்சகம் இருக்கிறது அர்த்தம். எனவே இரண்டாவது புரிந்து கொள்ளுங்கள், கொள்கை உறுதி என்பதை வெறும் நம்பிக்கை ஏற்படக்கூடிய உறுதியாக மட்டும் நீங்க விளங்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னது போல பரக்கத்தில்லாத இல்மும் அமல்ல வெளிப்படாத கொள்கை உறுதியும் எப்படி வீக் ஆகும் என்பதை கடைசி பகுதியில் இரண்டையும் சம்பந்தப்படுத்தி என்ன செய்கிறேன், சில உதாரணங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிராக்டிக்கல் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய. எனவே இரண்டாவது பகுதி, வெறுமனே கொள்கையில் உறுதி என்பது செயல்பாட்டில் வெளிப்படவில்லை என்றால் அது உறுதியே கிடையாது. அதுல எங்கேயோ ஒரு பிரச்சனை என்ன செய்கிறது இருக்கிறது. காரணம் நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள், இந்த அறிவுல உறுதியாக இருத்தல் இருக்கிறது, இதுல கொஞ்சம் ஒரு இஸ்லாமிய உறுதிக்கும் வெளி உலகத்தில் உள்ள அறிவு உறுதிக்கும் ஒரு சின்ன ஒரு டிஃபரெண்ட் ஒன்று இருக்குது. வெளி உலகத்துல எல்லாரும் கொள்கையில உறுதியாகிறாங்களா இல்லையா, கொள்கையில உறுதியாகிறாங்க, வெளி உலகத்துல இருக்கிறான். என்ன கொள்கையில, தீக்கா அவன் கொள்கையில என்ன செய்யறான், அவனுக்கு ஒரு உறுதி இருக்குது. அதே போல அந்தந்த மதத்தினருக்கு அவனுக்கு உறுதி இருக்குது. இஸ்லாமிய உறுதிக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா, இஸ்லாம் ஒரு நாள் அந்த உறுதியை செயல்ல வராத வரைக்கும் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளாது. இதான் இஸ்லாத்துக்கும் மற்ற மார்க்கங்களுக்குள்ள ஒரு டிஃபரெண்ட். ஒருவர் இந்துவாக வேண்டும் என்றால், ஒரு கிறிஸ்துவராக வேண்டும் என்றால், அவர் அந்த மதத்தை தழுவுகிற என்ற சில சடங்கு சம்பிரதாயத்தை செஞ்சுட்டாங்கன்னா நீங்க அவர் அதை விட்டு வெளியே வர மாட்டார். அவர் எதுவும் செய்யாட்டி அதை விட்டு என்ன செய்ய மாட்டாரு, வெளியே வர மாட்டார். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நுழைகின்ற வாயில் ஒன்று, வெளியே போகின்ற வாயில் நிறைய இருக்குது. இஸ்லாத்துக்குள்ள நுழைகிற வாயில் என்னது, ஒன்றே ஒன்றுதான். நான் தொழுகிற இடத்துக்காக ஒருத்தர் இஸ்லாத்துக்குள்ள வர மாட்டார், ஹஜ்ஜி செய்யற இடத்துக்காக வேண்டி இஸ்லாத்துக்குள்ள வர மாட்டாரு. இல்ல நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்கிறேன், மற்ற விஷயங்கள் ஒரு பக்கம், இஸ்லாத்துக்குள்ள வர மாட்டாரு. 2 லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதை சொல்லி ஏற்றால் தான் இஸ்லாத்துக்குள்ள வருவாரு. ஆனா வெளியே போற வழி நவாக்கிதுல் இஸ்லாம் நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு ரூட்டால என்ன செஞ்சிருவார், வெளியே போயிடுவார். இது இஸ்லாத்துக்கே உள்ள சிறப்பம்சம். எனவே இரண்டாவது புரிந்து கொள்ளுங்கள், செயல் வடிவத்தில் வராத உறுதி எதுவுமே கொள்கை உறுதியே கிடையாது. செயல் வடிவத்தில் வராத உறுதி எதுவுமே கொள்கை உறுதி கிடையாது. தொழுகையில வெளிப்படணும். நோன்பு அன்புள்ள சகோதரர்களே, தொழுகை உங்களுக்கு தெரியும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த பெரிய ஃபித்னாவுடைய அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அஸ்ஸலாத்து அஹ்ஸனு மா யஅமலுன் நாஸ், அஸ்ஸலாத் அஹ்ஸனு மா யஅமலுன் நாஸ், தொழுகை மக்கள் செய்வதிலேயே மிகவும் சிறந்தது, தொழுகை மக்கள் செய்வதிலேயே மிகவும் சிறந்தது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. என்ன புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு செயல்பாட்டு வடிவத்தில் எங்கிட்ட வெளிப்படாத எந்த கொள்கை உறுதியும் உண்மையான கொள்கை உறுதி கிடையாது. எங்கோ ஒரு இடத்தில் நாங்கள் தோல்வி அடைவோம், எங்கோ ஒரு இடத்தில் தோல்வி அடைவோம் என்பதை இரண்டாவது கட்டமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே கொள்கை உறுதி என்பது கொள்கை உறுதியாக இன்றைய காலத்தில், ரசூலான காலத்தில் இருக்கல, சஹாபாக்கள காலத்தில் அப்படி ஒரு உறுதி என்ன செய்யல இருக்கல, செயல் வடிவத்தில் வராத கொள்கை உறுதி, எல்லா வகையிலும் இபாதத்தில் வணக்கத்தில் எல்லா வகையிலும் வராத கொள்கை உறுதி. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் தொழுகையில் எப்படி பலகீனம் இருக்கிறதோ, கொள்கையில மிகவும் ஆர்வமானவர்கள், கொள்கையில உறுதியானவர்கள் நம்ம கருதக்கூடியவர்கள்,
அல் குர்ஆன் இப்படி விரிச்சு கொடுத்து ஓதுங்கன்னு சொன்னா ஒரு வரி கூட ஓதுவதற்கு முடியாதவர்களை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சரி, முடியாதது ஒரு தவறா இல்லை, முயற்சி எடுத்தாரான்னு பார்த்தா இல்ல. சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு குர்ஆன் ஓதிக்கொள்வதற்கான வாய்ப்பு இந்த சவுதி அரேபியாவில் எவ்வளவு அழகா இருக்குது. ஆனா ஒரு முயற்சி, ஒரு கவலை அது பற்றி எதுவுமே என்னது இல்லை என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது எதை சொல்லுது தெரியுமா? எங்களது கொள்கை உறுதியில் ஒரு குறைபாடு என்ன செய்கிறது இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடியவர்களை சொல்கிறேன் இருக்கிறது. நம்ம அதுல என்ன செய்யணும், மாற்றம் காண வேண்டும்.